வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தந்தை செல்வாவின் 49வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு. நாட்டில் மீண்டும் தட்டம்மை நோய் பரவும் அபாயம், சுகாதார அமைச்சு எச்சரிக்கை. வெப்பமான வானிலை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் துப்பாக்கி முனையில் பெண்களை அச்சுறுத்திய அர்ஜுனா எம்பி. வங்கிக் கணக்குகளே இலக்கு, கையடக்க தொலைபேசி பாவனையாளர்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை. கட்டுநாய்க்கவில் 22 பைக்குகள் அதிரடி கைது, மீட்கப்பட்ட பெரும் தொகை போதைப் பொருள். 228 பயணிகளுடன் தீப்பிடித்த சுவிஸ் விமானம், அதிரடியாக செயற்பட்ட விமானிகள். தொடர்பென விரிவான செய்திகள். தந்தை செல்வா என அழைக்கப்படும் சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகத்தின் 49ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மத்தியில் அமைந்துள்ள தந்தை செல்வா சதுக்கத்தில் தந்தை செல்வா நினைவு அறங்காவற்குழுவின் தலைவர் ஆயர் ஜெபனீசன் தலைமையில் காலை இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இதன்போது முதலில் சதுக்கத்தில் உள்ள தந்தை செல்வாவின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதுடன் அவரின் சமாதியிலும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், பதில் செயலாளர் M.A. சுமந்திரன், தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்ட அறிவிப்பு இன்று வரை முதல் நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகமுவ, தென் மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெப்பமான குறியீடு, அதாவது மனித உடலால் உணரும் வெப்பமான நிலை பகல் நேரங்களில் கணிசமான அளவில் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. பொதுமக்கள் இதை கவனத்தில் கொண்டு மனித ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. அந்த மாகாணங்களில் உள்ள பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்தவும், முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுக்கவும் என திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. எனவே முதியவர்களும் நோயாளிகளும் இந்த நிலைமையில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும், சிறு குழந்தைகளை வாகனங்களில் தனியாக விட்டு செல்லக்கூடாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் கடினமான செயற்பாடுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், மெல்லிய வெள்ளை அல்லது வெளிநிற ஆடைகளை அணிய வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா துப்பாக்கி முனையில் பெண்களை அச்சுறுத்திய சம்பவம் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், சம்பவம் இடம்பெற்ற காணியின் உரிமை தொடர்பாக மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. அந்த காணியானது தனது காணி என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கூறி வருகின்ற நிலையில், வேறொரு தரப்பினரும் அதில் தங்களது காணி இருப்பதாக உரிமை கோரி வருகின்றனர். அந்த வகையில் நேற்றைய தினம் குறித்த காணியை சுத்தம் செய்யும் நடவடிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈடுபடும் போது அங்கு வந்த 2 பெண்கள் அதில் ஒரு பகுதி தமது காணி என்று கூறி முரண்பாட்டில் ஈடுபட்டனர். எதிரே நின்ற பெண்கள் கையில் எந்தவிதமான ஆயுதங்களோ பொருட்களோ இல்லாமல் நின்ற நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா திடீரென தனது கைத்துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்களை மிரட்டியுள்ளார். துப்பாக்கியை வைத்து பெண்களை மிரட்டியுள்ள இந்த சம்பவமானது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு துப்பாக்கி வழங்கியுள்ளமை மக்களுக்கு ஆபத்தானதென ஏற்கனவே பல தடவைகள் பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டியிருந்தனர். இந்த நிலையில் இதுவரை அந்த துப்பாக்கியானது மீளப்பெறப்படவில்லை எனவும், இது இவ்வாறு தொடருமானால் பல அசம்பாவிதங்கள் ஏற்படும் எனவும் மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவோரின் வங்கிக் கணக்குகளை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் புதியதொரு டிஜிட்டல் மோசடி குறித்து காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அறிமுகமில்லாத இலக்கங்களில் இருந்தோ அல்லது
உங்களுக்கு தெரிந்த நண்பர்களின் பேரிலோ வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் ஊடாக ஆபத்தான APK கோப்புகள் அனுப்பப்படுகின்றன. இவை திருமண அழைப்புகள், மின்சார கட்டண விவரங்கள் அல்லது பரிசு போட்டிகள் போன்ற பெயர்களில் வரக்கூடும் என காவல்துறையினர் கூறியுள்ளனர். இவற்றை ஒரு புகைப்படம் ஒன்றோ அல்லது PDF கோப்பு ஒன்றோ நினைத்து கிளிக் செய்தால் அது உடனடியாக உங்கள் தொலைபேசியில் ஒரு மென்பொருளாக தானாகவே நிறுவிக்கொள்ளும் என அவர்கள் கூறியுள்ளனர். இந்த மென்பொருளூடாக ஹேக் செய்யப்படுபவர்கள் கைபேசி முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்கள் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மூலம் தொலைபேசிக்கு வரும் SMS மற்றும் வங்கி கொடுக்கல் வாங்கல்களுக்கான OTP ரகசிய குறியீடுகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் வங்கி கணக்கில் உள்ள பணம் முழுமையாக கொள்ளையிடப்படும் அபாயம் உள்ளது. எனவே அறிமுகமில்லாத இலக்கங்களில் இருந்து வரும் சந்தேகத்திற்கிடமான எந்த ஒரு APK கோப்புகளையும் தரவிறக்கம் செய்யவோ அல்லது திறக்கவோ வேண்டாம். மென்பொருட்களை தரவிறக்கம் செய்ய இப்போதும் உத்தியோகபூர்வமான கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோரை மாத்திரம் பயன்படுத்துங்கள் என காவல்துறையினர் கூறியுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ரூபாய் 1.1 பில்லியனுக்கும் அதிக பெறுமதியுடைய போதைப் பொருட்களுடன் 22 பௌத்த பிக்குகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய நேற்றிரவு காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது பாடசாலை உபகரணங்கள் மற்றும் பல்வேறு இனிப்பு பண்டங்கள் பொதி செய்யப்பட்டிருந்த இரட்டை அடிப்பகுதிகளை கொண்ட பயண பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 110 கிலோகிராமிற்கும் அதிகமான குஷ்போதைப் பொருள் மற்றும் ஹாசிஸ் என சந்தேகிக்கப்படும் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்படி ஒவ்வொரு பிக்குகளும் தலா 5 கிலோகிராமிற்கும் அதிகமான போதைப் பொருளை தமது பயண பொதிகளில் கொண்டு சென்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் இந்த குழுவினர் ஏப்ரல் 22 முகவர் ஒருவரால் வழங்கப்பட்ட விமான பயண சீட்டை மூலம் பாங்காக் சென்றிருந்ததை புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வெளிநாட்டில் இருந்தபோது சிவில் உடையில் இருந்த புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் அவர்களது கைபேசிகளில் இருந்து ஆதாரங்களாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது கட்டுநாயக்க விமான நிலைய வரலாற்றில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் தொகையாக கருதப்படுவதுடன் பாரிய போதைப்பொருள் கடத்தலில் பிக்குகள் கைது செய்யப்பட்ட முதலாவது சந்தர்ப்பமாகவும் பதிவாகியுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் வெவ்வேறு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வியை தொடரும் இளம் மதகுருமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் தட்டம்மை நோய் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் எந்தவொரு நிகழ்வையும் உடனடியாக தெரிவிக்குமாறு வைத்திய நிபுணர்களுக்கு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. காய்ச்சல் மற்றும் தோல் தடிப்புகள் போன்ற அறிகுறிகளை கொண்ட நிகழ்வுகளை தேசிய கண்காணிப்பு அமைப்பின் மூலம் தெரிவிக்க வேண்டும் என நோய் பரவல் பிரிவின் தொற்று நோயியல் நிபுணர் வைத்தியர் அதுல லியனபத்ரன தெரிவித்துள்ளார். தட்டம்மை நோய் அறிகுறிகளை காட்டும் எந்தவொரு நோயாளியையும் மேலதிக சிகிச்சை மற்றும் கண்காணிப்பிற்காக ஒரு அரசாங்க வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு தனியார் வைத்தியசாலையின் சிகிச்சை அளிக்கும் வைத்தியர்களுக்கு அமைச்சு குறிப்பாக அறிவுறுத்தியுள்ளது. நோய் பரவுவதை தடுப்பதற்கு தடுப்பூசியே மிகவும் பயனுள்ள வழியாக உள்ளதென்று சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதன்படி 9 மாதங்கள் முதல் 3 வயது வரையிலான குழந்தைகள் குறைந்தபட்சம் 1 டோஸ் தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும் மற்றும் 3 முதல் 15 வயது வரையிலான குழந்தைகள் 2 டோஸ் தடுப்பூசிகளை முழுமையாக கொண்டிருக்க வேண்டும். மேலும் பெற்றோர்கள் தங்களுக்கோ அல்லது தங்கள் குழந்தைகளுக்கோ காய்ச்சலுடன் தோல் தடிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக வைத்திய உதவியை நாடுமாறு பொதுமக்களை அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு பிறகு தட்டம்மை நோயாளிகள் கண்டறியப்படுவது இதுவே முதல் முறையாகும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகருக்கு புறப்பட தயாராக இருந்த சுவிஸ் ஏர் விமானம் ஓடுபாதையில் வேகமெடுத்த போது அதன் என்ஜினில் தீப்பிடித்துள்ளது. நேற்றதிகாலை 1:08 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது ஏர்பஸ் A330 ரகத்தை சேர்ந்த குறித்த விமானத்தின் ஒரு என்ஜின் திடீரென செயலிழந்ததுடன் தீப்பற்றியுள்ளது. இதனை உடனடியாக கவனித்த விமானிகள் சாமர்த்தியமாக செயற்பட்டு விமானத்தை ஓடுதளத்திலேயே நிறுத்தியுள்ளனர். இதேவேளை விமானத்தில் இருந்த 228 பயணிகள் மற்றும் 4 குழந்தைகள் உட்பட அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசட் தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.